ஆக்சுவலாக தளபதி அந்த ஃபோட்டோவை போகிறோன்ட்டு ஒரு மைண்டுக்குள்ளே ஏற்றணுன்னே ஒரு சந்தோஷம். தளபதியில் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ தாடி பாலாஜி அண்ணனுக்கு போகிறன்றது அண்ணனுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அப்படியே தெரியும். அவருக்கு போடும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அதுவும் இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் எமோஷனலாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் கேட்கும் பொழுது கேட்டுக்கிட்டு அப்படியே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அவரு இந்த ஃபோட்டோ தான் போடணுன்னு ஒரே அடம். அந்த ஃபோட்டோ தான் அவர் வந்து சூஸ் பண்ண ஃபோட்டோ. நாங்கள் இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் காரணம் சஜஷன் பண்ணோம். ஆனால் அவரே அந்த ஃபோட்டோஸ் தான் சஜஷன் கொடுத்தாரு. இதான் எனக்கு வேணும், தலைவன் ஆன பிறகு தான் எனக்கு வேணும் இந்த ஃபோட்டோ தான். அந்த தளபதியாக ஆக்டராக இருக்கும்போது அந்த ஃபோட்டோ வேணாம்ப்பா, தலைவனானதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ தான் வேணும்னாரு. அது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக. உங்களுக்கு நார்மல் பர்சனோடைய ஃபோட்டோஸ் போட்டதுக்கும் தளபதி அண்ணனுடைய ஃபோட்டோ போட்டதுக்கும் எந்த அளவுக்கு இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைட் கேட்கு. சாட்டிஸ்ஃபைடே எனக்கு எல்லா டாட்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ. அது சந்தோஷமாக நல்லா வந்ததுன்னா போதும், எனக்கு ஹாப்பியாக இருக்கும். பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் வந்து பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் தளபதி டாட்டுவை நான் ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது எனக்கு ஒரு எமோஷனலான ஒரு டச்சாக இருந்தது. வரையறோம் இல்லையா நம்ம ஒருத்தவங்களுக்கு. இது வரைக்கும் தளபதி டாட்டு நிறைய வாட்டி எங்கள் ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்ப்ளிட் ஆகிடும். நான் வந்திருக்க முடியாது, அப்பாயின்மெண்ட் போட்டுக்க மாட்டாங்க, இல்லை பேமெண்ட்டு ஏதாவது ஒரு நெகோஷியேட்டாக இருந்திருக்கும், வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும். எனக்கு கிடைச்சது அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு